கடல் என்ற பூவி மீதே அடையென்ற ஊரை கொண்டு கடல் என்ற பூவி மீது ஊரு கண்டு கனவென்ற வாழ்விடமே வாழ்வு நம்பி வாழ்வு நம்பி வாழ்வு நம்பி கடல் என்ற பூவி மீதே அடையென்ற ஊரை கொண்டு கடல் என்ற பூவி மீதே ஊரை கொண்டு கனவென்ற வாழ்விடமே வாழ்வு நம்பி வாழ்வு நம்பி வாழ்வு நம்பி காற்றென்று மோவாசை மறந்த சூரதில காற்றென்று மோவாசை மறந்த சூரதில கண்டோண்டே ஊரை கொண்டு கவன வாழ்வு நம்பி வாழ்வு நம்பி கனவென்ற வாழ்விடமே வாழ்வு நம்பி காற்றென்று மோவாசை மறந்த சூரதில காற்றென்று மோவாசை மறந்த சூரதில கண்டோண்டே உடலென்ற காம்பைக்கு உடவென்று உடலென்ற காம்பைக்கு உடவென்று தேடி ஓயாதிரவம் மகனோ உடலென்ற காம்பைக்கு உடவென்று உடலென்ற காம்பைக்கு உடவென்று தேடி ஓயாதிரவம் மகனோ உண்டண்டு உறங்குவதே கண்டு உறங்குவதே தமிழ் ஒரே பயனடைந்து நடமென்ற மேடைகரையில் வந்தப சுந்தரோடு ஆழ்வாட பின்னருக்கு தாழ்வானா பின்னருக்கு நடமென்ற மேடைகரையில் வந்தப சுந்தரோடு நடமென்ற மேடைகரையில் வந்தப சுந்தரோடு ஆழ்வாட பின்னருக்கு தாழ்வானா பின்னருக்கு தாயென்று சேயென்றோ தாயென்று சேயென்றோ சமையடை இது
சுந்தரி நிரந்தரி சோதியா என்றோமைய சுக்கரவாரத்தில் கண்டு தரிசித்திட துன்பத்தை துயரத்தை தீர்த்தருவாயுமைய மத்தி விரல் மோதிரமும் ரத்தின பிரகாசமும் பாடக தண்ட கொலுசு மூக்குத்தி மோகனமான அழகும் வைடூரியமும் புஷ்பராத்திரம் முடிந்திட்ட தாளி அழகும் செங்கையின் முன் கங்கனமலம் சேமலாவை பெற்ற மோமலாவுடைய பிற சிறுகாயப்பழகும் அத்திவரன் தங்கைய சத்தி சுயரிபத்தை அடியா நான் சொல்ல தகுமா அழகான காஞ்சில் புகழாக வாழ்ந்துடும் எங்க சிறு முப்படாதி அம்மன் குமர குரு பேரனை வெற்றி மலை மகள் ஏனாவு அது தடுமாறாம் எனக்கு நற்கல்வி மங்கிடாம் நின்ற விளையாடவே தாயான சரஸ்வதியே நவரின மறந்துட்டாளோ நவரின மறந்துட்டாளோ நவரின மறந்திலே காளி உலகம் வந்து அருள் புரிவாள் ஆதி மூல கணபதி அல்புரிய வேணுமதி செஞ்சு கதையாடு அடங்கவாமயி மந்தே புகண்டவன் மகாளி அம்பிகை மாடேறு மாடத்தையோ முன்னால் வந்து அருள் புரிவாடு தர்க்க மாடந்தாளவாய் மாடு சண்டி மாட சண்டி மாடு ஐயமான தூண்டி மாடு எங்க கூட தெய்வமையா தூண்டி மாட மரம் தருவாடு
தளவை மாடு அல்புரிய அப்போ நல்ல சடையாள என்னோட தங்கையமாடு காளி உலகமாக ஐயனோட தங்கையம்மா தங்கையம்மா நல்ல நிறத்தழகி நிறத்தழகி கோவனோட தங்கையம்மா தங்கையம்மா காவதார கருப்பசாமி கருப்பசாமி அழகி வந்து அருள்புரிவா அருள்புரிவா கைலாசத்துல பிறந்தமில்ல கடவுள் மக சுடலத்தைவோ சுடலத்தைவோ ஆழ்வா குறிச்சி சுடலையா சுடலை ஐயோ அருள்புரிய வேணும் ஐயா வேணும் ஐயோ நாயான முத்துமாரி முத்துமாரி முன்னால் வந்து அருள்புரிவா அருள்புரிவா மூன்று முகம் கொண்டவள கொண்டவளா கூடாதி அம்பிகையா கூடாதி கதைகள் பாடு கதைகள் பாடு கடரே அருள்புரிவா 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 கூடாதி கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு கடரே அருள்புரிவா 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 அடிராமயம் பெருமாயம் பெருமா அடியாளுக்கு அருள்புரிவா அருள்புரிவா ஐயாவான ஜெயகனுமா ஜெயகனுமா பங்க வந்து அருள்புரிவா அருள்புரிவா தாயான காளியம்மா காளியம்மா கலகி வந்து அருள்புரிவா அருள்புரிவா அன்னகாளி 8 பேரும் 8 பேரும் பங்க வந்து அருள்புரிவா அருள்புரிவா முப்போடாதி கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு கடரே அருள்புரிவா 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 முப்போடாதி கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு அந்த முக்கடரே அருள்புரிவா 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 அவளோட தங்கையம்மாளு பச்சை நல்ல நிறத்தாயான முப்போடாதி பஞ்சமாளி தங்கையம்மாளு கும்ப நல்ல நிறத்தான கோவனோட தங்கையம்மாளு ஆயான முப்போடாதி போல மொழியழகா நீண்ட பல்லாழகா வீரப்பல்ல வெறிச்சொரு தாழ முடியாது போற பள்ளம் தந்த கோவலோட தங்கையம்மாளு அம்மனோட கதைகள் பாடு கதைகள் பாடு அருள்புரிவா அருள்புரிவா ஆதி வெள்ளை
கைலாசமே யாரெல்லாம் மொழி இருந்தாரு பகவான பார்வதியாரோ பஞ்சமாளே ஜீவியாரோ பிரம்மவோடு சரஸ்வதியாரோ இந்திரேட இந்திராணியோ இந்திரேட இந்திராணியோ கையில ஒரு இருந்தாரு முக்கோடி தேவர்களும் 44 கோடி ரிஷிமார்களும் கம்புருவர் கணம்புருவர் இரண்டு சித்தர்களும் சரி அகதீஸ்வரராம் முளதீஸ்வரராம் அழகிய கலைக்கோட்டு மாமுனியும் வந்தனரா கொங்கனரா வரமுனியா குருமுனியா சப்தரசு 7 பேரும் மோதிவள்ளி கையிலே குளமர்ந்து வராருயா அதாவது நம்ம நேற்று திங்கட்கிழமை குடியழைப்பை முன்னிட்டு என்னம்மா சாஸ்தாருடைய கதையை படிச்சோம் திருக்கதையை பாட படிச்சு செய்தாச்சு நேற்று திங்கட்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை மதிய கொடை அம்மா பிறக்கணும் அம்மாளுடைய முப்படாதியம்முடைய கதையை நாங்க பாடுகிறோம் 12 மணிக்கு அம்மா பிறந்துடணும் இப்படியாக சரி இந்த சப்தரசி 7 பேரும் தேவாயி தேவர்கள்லாம் கைலாசத்துல கொழுவிருந்து வரையா அது கொழுவிருந்து வரக்கூடிய வளையில ஆண்டவதான் சிவபெருமான் ஈ முதல எறும்பு வரை என்ன ஒன்னா சிவராத்திரி நடக்கும் அந்த பகவானும் படியில்லாம படியிலிருந்து வருகிறார் இன்னைக்கு என்னம்மா அதாவது இந்த பள்ளக்காடு புதுக்குடி ஊர்ல பள்ளக்காடு புதுக்குடி சரி ஊர்ல இன்னைக்கு உங்க படியிருந்து யாருப்பா நேரத்துக்கே நேரத்தே படியாந்துட்டாங்களா ஆமா நல்லா சாப்பிட்டீங்களாப்பா நல்லா சாப்பிட்டாச்சு நேத்து நைட்டு படி வந்திருக்காங்க ஆமா இன்னைக்கு படி வந்திருக்காங்க காலையிலும் படி வந்தாச்சு அப்படி இருக்கின்ற வேளையில் நல்லா சாப்பிட்டீங்களா ஆமா நல்லா சாப்பிட்டாச்சு வரட்டும் ஆமா சாப்பிடக்கூடாது வரக்கூடாதா ஆமா வயிற்று ஃபுல்லா சாப்பிட்டுதான் மேடையில வந்து இருக்கும் சரி அப்படி இருக்கக்கூடிய வழியில என்னம்மா சப்தரசி 7 பேரும் கைலாசத்துல கொழுவந்து வரக்கூடிய வழியில அங்க என்னமா நடக்குது ஈசன பகவானும் நீ முதல் எறும்பு வர்ற என்ன ஒன்னா சிவராத்திரி நடக்கும் சரி அந்த பகவானும் படியில்லாமல் படியிலிருந்து வருகிறார் கல்லுக்குள்ள தேரமலை கருகுலமில்லை வரை ஆமாம்மா அந்த பகவானும் படியில்லாமல் படியிலிருந்து வரா தெரியுமா எப்படிமா படியிலிருந்து வர எப்படியெல்லாம் படியிலிருந்து வரா தெரியுமா எப்படி அவரோ நாடி நல்ல தேனை எடுத்து நாடி நல்ல தேனை எடுத்து பகவான் உரிய நல்லதனை எடுத்து உரிய நல்லதனை எடுத்து பகவான் பகவானோ கைலாசம் வரபோது கண்ணன் தங்க பார்வதியா கடவுளை தங்கண்ட போது என்று அரண் முத செய்து வரா சிவாசவன என்று சிவசிவசவன என்று செய்து சங்கரனை கண்டவோடு கையாளே பூவரித்தோ நாங்களே போகுமன்றோ பூவரித்தோ எம்பி வேடம் என்ற சொல்லி தங்க நல்ல தோட்டி கொண்டோ தங்க மழை பூவரித்தோ பள்ளி நல்ல தோட்டி கொண்டு எவ்வளவு கொதை செய்து வரோ சந்தியான பார்வதியோ சங்கர
அரகரணை கண்டவோடு அரகரணை இருந்து அரங்கூசே இந்த பள்ளக்கால பொதுக்குடி ஊரதிலே அம்மா முப்படாதி அம்மன் சொடல ஒளிவிற்கு இந்த ஆலயத்தில் இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் அடையல் சரி நம்ம பாடுகிற 6 பேர் ஆதரித்து நமக்கு அன்பளிப்பு தந்த செல்வச்சியம்மான் அம்மா இதே பள்ளக்கால பொதுக்குடி ஊர்ல வாழ்ந்து வரக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை தாத்தா எங்க அருமை தாத்தா ராமசாமி தாத்தா அவர்கள் ராமையா அவர்கள் அப்படியா ராமையா தாத்தா அவர்கள் அதாவது தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை சரி ஊரு வாழ்ந்து வரக்கூடிய மல்லிகா உள்ளிசை குழு சார்பாக நம்மளுக்கு ராமையா தாத்தா அவர்கள் பேத்தி மல்லிகா பாடுகிறார் என்று சொல்லி அன்பு பாசத்தோடு நேசத்தோடு தாத்தா 101 ரூபா அப்ப நம்ம தாத்தா 101 ரூபாய் வழங்கியுள்ளார் 101 ரூபாயை கொண்டாந்து சரி ராமையா தாத்தா அவர்கள் பேத்தி பாடுகிறார் என்று சொல்லி 101 ரூபாய் 101 லட்சமா இந்த பேத்திக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் நம்ம ராமையா தாத்தா அவர்கள் இல்லையா தாத்தா நேத்து கொண்டாந்து கொடுத்தாங்க ஆமா சரி நேத்து கொண்டாந்து கொடுத்தாங்கப்பா நம்ம வந்துட்டாங்கம்மா ஆமா இன்னைக்கு மதிய பூசைக்கு சரி பேத்திக்கு பைசா ரூபா கொடுக்கணும் என்று சொல்லி 101 ரூபாயை கொண்டு வந்து 101 லட்சமாக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் தாத்தா வயசு மாதிரிலாம் இருக்க முடியாது தாத்தா அந்த காலத்துல ஆள் இல்லையா அப்படியே இருந்து கதை கேட்டுட்டே இருக்காங்க தாத்தா சரி அதனால என்ன தாத்தாவுடைய கொடி குடியோத்திரா வாழை வம்சம் உற்றார் உறவு குடும்பம் சொந்தம் அம்மா கொடுத்த இடம் முடி எடுத்த இடம் பேரன்மார்கள் பேத்திமார்கள் எல்லாரும் பட்டி எது பெரிய வாழ்வானை வங்கி நோயற்ற வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோடும் கல்யாண வாசல் போல ஆமா ராமே தாத்தா குடும்பம் எப்படி எல்லாம் வாழணும் தெரியுமா ஈசன் பகவானோட கையிலே போல வளையடி வாழ தாத்தாவோட குடும்பம் எல்லாம் முகம் போனா செய்யாமல் வாழ தாத்தாவோட குடும்பம் தாத்தாவோட அது கையிலே போல தாத்தாவோட சத்தியான பார்வதிக்கு என்ன விளக்கம் தெரியுமா என்ன விளக்கம் அந்த ஈஸ்வரன பகவானும் சரி பட்டி இல்லாம படையந்து விட்டு கைலாசம் வரக்கூடிய வழியில அந்த பார்வதியானவள் வந்து பகவானுக்கு பாத பூஜை செய்து வழக்கம் என்னுடைய கணவருக்கு படியாந்து வந்தார் என்று சொல்லி 21 பூமாலை எடுப்பா பகவானுடைய கால்பாயது தண்ணீர் சலங்கால சுத்தம் செய்து அரகர அருணை என்று சிவசீவசமனை என்று அந்த பகவானுக்கு பாத பூஜை செய்து வருகிறாளே பார்வதியா உங்க வீட்டுல பாத பூசை யாரும் செய்வீர்களாப்பா உங்க வீட்டுல பாத பூசை உண்டா பாத பூசை பொண்டாட்டி நல்ல பாத பூசை பண்ணுவா துட்டு கொடுத்தா பாத பூசை பண்ணுவா துட்டு கொடுக்கட்டா தோசை போய் கொடுத்து நல்ல பாத பூசை கொடுப்பா அப்ப கொதிக்க வெண்ணியை கொதிக்க வச்சு காலைல ஊத்திருவாங்கயோ இப்படியாக சத்தியான பார்வையான பகவானுக்கு பாத பூஜை செய்ய வரக்கூடிய வளையில ஒரு நாள திருப்பதியில சிவபெருமான் பூலோகம் படியிலக்க வேண்டும் என்று சொல்லி அவரோ படியிலக்க புறப்படுகிறார் அப்படி படியிலக்க புறப்படக்கூடிய வழியில இந்த கைலாசல பார்வை சும்மா இருப்பாளா எப்படிமா இருப்பா இந்த ஈசா பகவான் என்ன நேரம் ஒத்தியில விட்டுட்டு தானே போறாரு எப்படி ஒத்தியில இருப்பா கைலாசத்துல நாமளும் பூலோகம் போகணும் பூலோகத்து மக்களை பூரா பாக்கணும் சரி ஒரு ஆசை இருக்க தானே செய்யும்
ஆமா, பெண்ணா பிறந்தா எல்லா ஆசையும் இருக்கும்லாமா. அவருடைய கணவர் வெளியே போகும்போது நம்மளே கூட்டு போக மாட்டான்னு சொல்லி எல்லா பெண்களும் நினைக்க கூடியதானே. சரி, ஒரு நல்லது கட்ட வீட்டுக்கு ஆமா கணவன் மனைவியும் என்னம்மா ஒன்னா போனதான் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். மனுஷன் போற நேரம்லாம் விட்டு போட்டு போனா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஏமா அது நல்லா தான் இருக்கும். ஆனா எங்க ஃப்ரெண்டு சரி பக்கத்துல யாராவது பார்த்து பேசினவங்க கோவம் வரும்ல. ஆமா, நீங்க எதுக்கு விட்டு போட்டு போறீங்க? நீங்க அங்க போனா என்னுடைய மனைவி இருப்பதால சரி சாப்பிட முடியாது. முடியாது, சாப்பிட முடியாது. என்னம்மா சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ரெண்டாவது ஃப்ரெண்டோட சேர்ந்து சரி தண்ணியை குடிக்க முடியாது. ஏமா தண்ணி தானே மெயினே தண்ணி தானே உயிர் மூச்சு. தண்ணி இல்லாம வாழ முடியுமா? அதனால வந்தா கண்டிஷன் போடுவான். சரி அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்லுவா. ஆமா, இவனை எதுக்கு நம்ம கூட்டு போவானே, எதுக்காட்டி கூட்டு போகணும்? ஆமா என்று சரி நம்மள சொல்லி சொல்லாம பேருது. ஆமா பேருவேலாம் பேருவோம் பேருவோம். அப்ப வீட்டுல உள்ள மனைவி மாதிரி பேசதானே செய்வாங்க. பேசுவாங்கல்ல. நல்லா அலங்கரித்து சரி கல்யாண வீட்டுக்கு போனமே நம்ம வீட்டுக்கார வந்து கூட்டு போவான்னு சொல்லி அலங்கரித்து இருக்க வேண்டியது. ஆமா, அங்க பக்கத்து வீட்டுக்கா பார்த்து ஏது ஆயி என்னம்மா அவங்க வீட்டுக்காரு 10 ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து அங்க கல்யாண வீட்டுல கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. சரி ஆனா ஆளு 2 ஆளா நிக்காது. என்ன 2 ஆளா நிக்காங்க? என் வீட்டுக்காரர் 2 ஆளா நிக்காரா? என் கண்ணுக்கு அப்படி தெரியல, 4 ஆளா நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு. அப்பா இன்னைக்கு 2ல ஒண்ணு பார்க்காம இருக்க கூடாது. ஆமா, என்னை பெறப்பட சொல்லி விட்டு போன மனுஷன் 1 2 யாரோ கூட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி கோவப்படதானே செய்வாங்க. சரி நம்ம தம்பி விட்டு நடந்துகிட்டு இருக்க போவோம். நடக்கதான் செய்யுது. எங்க போனா விட்டு போறோம்ல. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில சத்தியான பார்வையால் பகவானுக்கு பாதபதியை பணிவிடை செய்து வரக்கூடிய வேளையில ஒரு நாள் பார்வதி என்ன நினைச்சா தெரியுமா? அத்தான் போற இடம் நம்ம கண்டிப்பா பூலோகம் படி இழக்க போகணுமே என்று பகவானை வழிமறித்து பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே பகவானே, நீங்க படியளக்க போற இடம் படியளக்க போற இடம் பார்வதியா நான் வருவேனா? எரியளக்க போற இடம் ஈஸ்வரியா நான் வருவேன். முதலுக்கு போற இடம் ஆதிசக்தி நான் வருவேன். போற இடம் பார்வதியா நான் வருவேன். ஈசனிங்க போற இடம் ஈஸ்வரியா நான் வருவேன். ஆதிசிவே போற இடம் ஆதிசக்தி நான் வருவேன். இந்த பள்ளக்கால் பதுப்படி ஊர் இதிலே